யாருக்கு தான் கசக்கும்? அதுவும் அதை பாட்டாவே படிச்சுட்டு கதை சொன்னா கேட்க எப்படி இருக்கும்? கேட்டு பார்க்கலாமா? ஸோ அப்படியே லைட்டாக இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிறேன். நிறைய மல்டிலிங்குவல் பீப்புள் ஆர் ஆல்சோ ஹியர். ஸோ வில்லுப்பாட்டு இஸ் a traditional folk art that combines storytelling with music rooting from the Tirunelveli district of Tamil Nadu. This art was extensively prevalent in the olden days to educate or create awareness on any simple to sensational topic like social issues or religious mythology, etc. The artist here has a main singer who narrates the story and the fellow singers who keeps the conversation going by asking a series of questions and acknowledging them. All this while they play an instrument which has a bow shaped decorated with bells and strings. So for today's segment, the team will be presenting on topic Kaliyuga Varadan Kankanda Deivam Tamil Valartha Kandan. The script is written by Tirumadi Kulali Muthu. Can we have the screens open? கொஞ்சம் பில்டப் கொடுத்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண சொன்ன மறந்துட்டாங்க கூட. So once again I would like to repeat, the script is written by Tirumadi Kulali Muthu. Alongside we have a team, Tirumadi Bhuvaneshwari Bhattar, Tirumadi Hemalata Prabhakaran, Tirumadi Meenakshi Shiva, Tirumadi Shubhadra Devi Ramasamy, Tirumadi Varalakshmi Venkatraman, மற்றும் Tirumadi Kalai Somu. Mrs. Malati Ashok and Mrs. Jagadishwari Selvam. Sorry, small much. Mic கொடுத்துட்டு அதுக்குள்ள போடுங்களா ட்ரை பண்றாங்க. So a hearty welcome from St. Louis. So பாடும் மேடை உங்களுடையது, காணும் ஆர்வம் எங்களுடையது. Stage is yours. This is good. வெளியில் இருக்கிற கலைஞர்களெல்லாம் சொல்லிட்டு ஒரு கலைஞரை விட்டுட்டேங்க, சாரி. மிஸ்டர் சுபு இஸ் ஆல்சோ ஹியர் ஃபார் மிருதங்கம். ப்ளீஸ் கிவ் a loud cheer for him. Yeah, from St. Louis.
சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தவர் பாயார் முகனே இறங்கிருந்து வந்தவர் பாயார் முகனே ஏதும் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருப்பேன் தயவு கூர்ந்து மன்னிக்கவும். தாமிரபரணி பாயும் நெல்லையில் பிறந்த கலையில் பிறந்த கலை சதா சர்வ காலமும் சரவணனை நாம சொல்லலைனாலும் பரவாயில்ல. ஆனா நமக்கு இக்கட்டு வரும் காலத்துல மட்டுமாவது முருகா என்று மனமுருகி வேண்டுவோர் முன் முழுமையாக அவன் விரைந்து வந்து இதையெல்லாம் தீர்ப்பானாம். இது என்னோட கருத்து இல்ல. இந்த கருத்தை மனதில் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் என்னும் வெண்பா சொல்கிறது. இப்படிப்பட்ட எளிமையா அணுகக்கூடிய முருகனை நாம் அணுகுவதற்கெரிய கலியுக வரலாம் கந்தனை பல்வேறு விதமாய் கொண்டாடும் பொருட்டு இயல், இசை, நாடகம், ஆடல், உரையாடல், காவடியாட்டம், இது மட்டுமல்லாம வில்லுப்பாட்டு கூட. தமிழ்நாட்டிலிருந்து 8000 மைல் தாண்டி இந்த செயின்ட் லூயிஸ் நகர் அரங்கத்துக்கு கூட வந்திருக்குன்னா இதெல்லாம் முருகனின் அருள் அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஆமா இன்னைக்கு எந்த தலைப்புல நம்ம வில்லு பாட்டு பண்ண போறோம்? வில்லை தட்டி பாடி வில்லை தட்டி பாடி வில்லை தட்டி பாடி உரையாட வந்தோம் தலைப்பட கண்டனி பெருமகே முருகன் தடுத்தாட்கொண்ட 2 புலவர்களை பற்றியும் அவர்கள் மூலம் கந்தன் தமிழ் வளர்த்த கதையையும் இன்னைக்கு நாங்க வில்லு பாட்டுல சொல்ல போறோம். முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்களே அதுக்கு காரணம் என்ன? நம்ம சுவாமிநாதன் தந்தைக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா? அவர் பிரணவத்தின் பொருளை தமிழ்ல தான் சிவனுக்கு எடுத்து சொன்னார் தெரியுமா? இல்ல முருகன் தான் தமிழ் மொழியை அகத்தியருக்கு அறிவுறுத்தினார் என்கிறது நம்முடைய வரலாறு. தமிழ் இலக்கணத்தை அகத்தியருக்கு உருவாக்கி அகத்தியருக்கு கூட குருவாக முருகன் இருந்திருக்காங்க. ஆமா சரியா சொன்னீங்க. மேலும் முருகனின் வடிவத்தை கொண்டே நம் தமிழ் மொழியின் எழுத்துக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நாம் சொல்லலாம். அது எப்படி? தமிழ் எழுத்துக்கும் முருகன் வடிவமைப்புக்கும் உள்ள பொருத்தம் என்ன? உயிரெழுத்துக்கள் 12 அவன் 12 கண்கள் எழுத்துக்கள் 18 அவன் ஓராறு கழுத்தும் ஈராறு தோளும் உயிரெழுத்துக்கள் 12 அவன் 12 கண்கள் மெய்யெழுத்துக்கள் 18 அவன் ஓராறு கழுத்தும் ஈராறு தோளும்
முருகனின் வடிவை ஒட்டியே தமிழ் மொழியின் வடிவமைப்பு இருப்பது தமிழுக்கும் சிறப்பு, தமிழ் பேசும் அனைவருக்கும் அது பெருமை. சிவனாரின் மகன் முருகன் அனைத்து மக்களுக்கும் சொந்தம்னா அவன் தமிழ் மக்களுக்கு பந்தம். கந்தன் தமிழ் மக்களுக்கு பந்தம் என்பது சால பொருந்தும். ஆமா, ஏன் எப்படி பந்தமாகும்? அவன் மாம்பழத்துக்காக உலகம் சுற்றி வந்த பின் தாய் தந்தை முடிவை ஏற்க முடியாமல் மன அமைதி தேடி வந்த இடம் நம் பழனிமலை தானே. சரியா சொன்னீங்க. இப்படி முருகன் தமிழ் கடவுள் என்று பலர் கூறுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இங்க நாம விளக்கிய 4 காரணங்களை இன்னொரு வாட்டி வரிசையா சொல்லலாமா? பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு தமிழில் உபதேசம் பண்ணினது, அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை புகட்டியது, முருகனுடைய வடிவமைப்போட தமிழ் எழுத்துக்கள் அமைந்திருக்கிறது, தென்புரிஞ்சி வாசனாய் தமிழ் வளர்த்தவன் நம் கந்தன். ஆமா, கந்தனை கண் கண்ட தெய்வம்னு சொல்றது எதனால? பக்தர்களின் கண்களுக்கு அவன் காட்சி கொடுத்ததுனால. ஓஹோ, அப்படியா? முருகன் நேரில் காட்சி கொடுத்திருக்காரா? ஆமான்னு முருகரோட பக்தரான அருணகிரிநாதர் முன் கிளியாகவும் பாம்பன் சுவாமிகள் முன் மயிலாகவும் வந்து அவர்களுக்கு ஆசி வழங்கியதாக 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் திருவானந்த வாரியார் சுவாமிகள் பல பிரசங்கங்கள்ல சொல்ல நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் இவர்கள் தவிர முற்காலத்திலே வாழ்ந்த வேறு ஏதாவது பக்தர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்திருக்காரா? காட்சி கொடுத்திருக்காரு. கடைசங்க காலத்துல வாழ்ந்த புலவர் நக்கீரர்னு பேரு. ஓஹோ, ஆமா, நம்ம நடிகத்திலும் சிவாஜி சார் தான் நெற்றிக்கண்ணை காட்டி நக்கீரரை எரிச்சாரே. எரிக்கிறதுன்னா சுட்டே புசிக்கிட்டாரே. நீங்க சொல்றது திருவிளையாடல் சினிமா. உண்மையிலேயே நக்கீரர் சூடு தாங்க முடியாம குளிர்ந்த குளத்துக்குள்ள குடிச்சிட்டாரு. அவர் இறைவன் அருளால் சங்க காலத்து தமிழ் புலவராக மீண்டும் மலர்ந்து எழுந்தார். அவரை பத்தி ஒரு பாட்டு பாடி வரலட்சுமி. நக்கீரன் என்றொரு புலவன் தமிழ் நாவலர்க்கெல்லாம் தலைவன். நக்கீரன் என்றொரு புலவன் தமிழ் நாவலர்க்கெல்லாம் தலைவன். நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமென்று மேலிருந்து தீவனை ஏறித்தவன். நக்கீரன் என்றொரு புலவன் தமிழ் நாவலர்க்கெல்லாம் தலைவன். மதுரை சீமையில் பிறந்தவன் படி, மதுரை சீமையில் பிறந்தவன் சிவபக்தியால் வென்றும் சிறந்தவன். வைகை தன்னில் திளைத்தவன், நடி வைகை தன்னில் திளைத்தவன். எந்நாளும் தமிழ் பாடி திளைத்தவன். நக்கீரன் என்போரு புலவன் தமிழ் நாவலர்க்கெல்லாம் தலைவன். இப்படிப்பட்ட நக்கீரன் கடைசங்க கால தலைமை புலவரும் கூட. அப்படியா? சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்ற தெய்வ புலவர்னு சொல்லலாம். அவருக்கு காட்சி கொடுத்தது ஒரு சுவாரஸ்யமான கதை. இல்ல தட்டி உரையாடலாமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே பிள்ளையில் பாட அந்தருள் வாழாருடனே. நக்கீர கதை சொல்ல தந்தருள் வழி சுவாரஸ்யமான நக்கீரன் கதையா? கேட்க ரெடி. நக்கீரன் பேரு புதுசா
இருக்கே, அர்த்தம் என்ன? நக்கீரன் என்றால் சிறந்த சொற்களை சொல்பவன் என்று பொருள். இந்த சிறப்ப சொல்றீங்களா? சொல்றேனே. முருகன் அவருக்கு காட்சி கொடுத்த கதையோடு சேர்த்து அவருக்கு இருந்த தமிழ் ஆற்றலையும் அந்த ஆற்றலை அவர் எப்படி பயன்படுத்தினாருங்கிற ஒரு குட்டி கதையும் சேர்த்து சொல்றேன். கேட்கலாமா? நக்கீரர் மதுரை நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய மன்னரின் அவைத்தலைவராக இருந்து வந்தார். எந்த பாண்டிய மன்னர்? 8ஆம் நூற்றாண்டு காலம் என்பதால நெடுமாறன் என்று சொல்லலாம். சொல்லுங்க. தமிழுக்கு பெயர் போன ஊர் மதுரைன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஊர்ல பட்டி மண்டபங்கள் என்று கட்டி வைத்திருப்பாராம். அந்த தலைவர்களை போட்டி வைத்து தேர்வு செய்வார்களா? ஒரு நாள் ஒரு பட்டி மண்டபத்தின் தெற்கு வாயில் கதவை திறக்க முடியவில்லை. அப்ப அங்க இருந்த நம்ம தமிழ் புலவன் நக்கீரன் ஒரு தமிழ் பாட்டை பாடி அந்த பூட்டை திறந்தாரா? அப்புறம் தமிழ் பாட்டு பாடி நக்கீரன் கதவை திறந்ததும் பக்கத்தில் இருந்த அவை தலைவன் புயக்கொண்டான் என்று பேர். அவன் ஒரு சில்மிஷக்காரன். நக்கீரரை பார்த்து ஏளனமாய், புலவரே, உங்களால உயிரில்லாத கதவை மட்டும்தான் திறக்க முடிஞ்சது, உயிரோட இருக்கும் யாரையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சாருக்கு எடுத்தான். சவால் விட்டான். சவாலா? சொல்லுங்க. சண்டை சும்மா சுவாரஸ்யமா இருக்குமே. அவங்க பாயிண்டும் சரிதான். சஷ்டியின் முடிவுல சூரிய சம்ஹாரத்தின் போது அந்த நிகழ்ச்சியை தானே நம்ம சிறுவர்கள் விரும்பி பார்க்கறாங்க. சூரசம்ஹாரம் தீய சக்திகள் மற்றும் தீய எண்ணங்களின் கதி என்னங்கிறத வலியுறுத்ததாவே இருக்கிறது இல்லையா? தான் versus நக்கீரர். அசைக்க முடியுமா முடியாதா? வாக்குப்பாடு பத்தி மேலே சொல்லுங்க. தமிழ் கடவுள் முருகனின் அருள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நக்கீரர் புயக்கொண்டானுக்கு பதில் சவால் விட்டார். அதை எதிர்த்து புயக்கொண்டான், தமிழ் புலவனே, உன்னுடைய தெற்கத்திய மொழியால் அது முடியாது, எங்கள் ஆரிய மொழி மட்டுமே பெருசுன்னு சவால் விட்டான். தென்மொழிதான் தேன்மொழின்னு அவனுக்கு தெரியாது போலிருக்கேன். ஆஹா, இப்பதான் சூடு பிடிக்குது. இருக்கோ வந்ததே பார்க்கணும். என்ன மூக்குக்கு மேல போகுமா? சரியா சொன்னீங்க. ஆமா, தமிழன் தன்னை இழிவுபடுத்தினாலும் பொறுத்துக்குவான். ஆனா தமிழை இறக்கி பேசினா விட்டுருவானா சும்மா? நக்கீரர் உடனே ஒரு தமிழ் பாட்டை அழித்து விட்டார் பாருங்க. முரணில் பொதியும் முதற் புத்தேழ்வாழி பரண கபிலரும் வாழி அறநில்லா ஆனந்த வேட்கையான் வேட்கோ குய கொண்டான் ஆனந்தம் சேர்க்க ஸ்வாகா வேட்கோ குய கொண்டான் ஆனந்தம் சேர்க்க ஸ்வாகா. அருமை. அதாவது ஒரு குறையும் இல்லாத பொதிகை மலையில் வாழும் முதல் புலவன் யாரு? அகத்திய முனிவர் தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அகத்தியர் தான் நக்கீரரோட ஆசிரியரும் கூட இல்லையா? ஆமா, ஆகவே தன்னுடைய ஆசிரியரையும் மற்றும் கபில பரணர் போன்ற புலவர்களையும் முதல்ல வாழ்த்தி வணங்கிவிட்டு இங்கிதமே இல்லாமல் பிள்ளைத்தனமாயிருக்கும் புயக்கொண்டானின் உயிரை
ஆனந்தம் சேர்க்க ஸ்வாகா என்றார். கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். ஆனந்தம் என்றால் தமிழில் இறப்பு என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகவே குயக்கொண்டான் இறப்பை அடையட்டும் என்னும் பொருளில் பாடினார். நக்கீரர் வாயிலிருந்து தமிழ் பாட்டு வந்ததுதான் தாமதம். கொண்டான் பயந்து ஓடியே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? அதுக்கு ஏது நேரம். அசைக்க முடியாது என்று தமிழை கேலி பேசிய குயக்கொண்டானின் உயிர் சட்டென்று மேலே பிரிந்தது. உயிரற்ற உடலோ கீழே சரிந்தது. ஐயோ பாவம். பிறகு என்னாச்சு? ஆஹா, குழந்தையின் கையிட்டு தொட்டியும் ஆட்ட மாதிரி நீங்க கண்டைய பார்த்து சந்தோஷமும் படுவீங்க, ஆனா பாவமும் படுவீங்களா? இது எப்படி இருக்கு? கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நக்கீரரும் முருகனை போல இலகிய மனம் படைத்தவர் தானே. அடிக்கிற கைதானே அனைத்தும். போன உயிரை மீண்டும் பிறப்பித்தால் தமிழுக்கும் பெருமைதானே. நக்கீரரின் கடமையும் கூட இல்லையா? எல்லார் சொல்றதும் வாஸ்தவமான விஷயம்தான். இறந்தவனை உயிர்ப்பித்து எழுப்ப அவையினர் அவரை வேண்ட பரோபகாரி நக்கீர, இளகிய மனம் கொண்ட நக்கீர, தமிழை அவதூறு பேசிய குயக்கொண்டானின் உயிரற்ற உடலை பார்த்து மீண்டும் ஒரு தமிழ் பாட்டு எடுத்து விட்டார். ஆரியம் நன்று தமிழ் தீது என உரைத்த காரியத்தால் கால கோட்பட்டானே சீரியாந்தன் செந்தமிழே தீர்க்க ஸ்வாகா, செந்தமிழே தீர்க்க ஸ்வாகா. அதாவது தமிழை இழிவாய் பேசிய காரணத்தால் காலனை, அதாவது யமனை சென்று அடைந்தவனை அகத்திய முனிவரை வேண்டி அவர் ஆணையிட செந்தமிழால் தீர்க்க ஸ்வாகா நீண்ட ஆயுளை அடையட்டும் என்று பாடினார். முதல் பாட்டுல என்ன பாடி முடிச்சார்? ஆனந்தம் சேர்க்க ஸ்வாகா, அதாவது இறப்பை சென்று அடைக என்னும் பொருளில் பாடினார். உடனே குயக்கொண்டானின் உயிர் கீழே போயிடுச்சா? அடுத்த பாட்டுல என்ன சொல்லி முடிச்சார்? செந்தமிழை தீர்க்க ஸ்வாகான்னு சொல்லி முடிச்சார். ஆக செந்தமிழால் நீண்ட ஆயுளை அடைக என்னும் பொருளில் பாடி முடிச்சார். இப்ப குயக்கொண்டான் உடனே உயிருடன் எழுந்தான். தவறை உணர்ந்தான். தமிழுக்கும் நக்கீரருக்கும் தலைவணங்கி விடை பெற்றார். ஆக நக்கீரர் இறைவன் அருளாலும் தம்முடைய தமிழ் புலமையாலும் ஒரு உயிரை வீழ்த்தவும் முடியும் எழுப்பவும் முடியும் என்று காட்டினார். அவரின் தெய்வ தன்மையும் வாக்கு நன்மையும் தெளிவா எடுத்து சொன்னீங்க குழலி. இதோட மட்டும் இல்லாம தமிழ் புலவர் நக்கீரர் தான் திருமுருகன் அருளால திருமுருகாற்றுப்படை என்னும் பாடலை பாடினார். இந்த பாட்டுதான் முதல்ல தமிழ் இலக்கியத்துல வந்த பக்தி பாடலாகும். ஆமா, ஆற்றுப்படைனா என்ன? ஆற்றுப்படை என்றால் வழிகாட்டுதல் என்று பொருள். இதற்கு முன்னாடி இருந்த ஆற்றுப்படைன்னா பொருள் தேடும் கலைஞர்களுக்கு அரசனிடம் செல்லும் வழியை காட்டுவதாக இருந்தது. ஆற்றுப்படையே முதலில் அருளை தேடும் பக்தர்களுக்கு இறைவனிடம் செல்லும் வழியை காட்டும் நூலாக அமைந்தது. 12 சைவ திருமுறைகளுள் ஒன்றாக 16ஆம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை இருக்கிறது இல்லையா? மேலும் 10 பாட்டு நூல்கள்ல இந்த பாட்டு தான் பாட்டு செல்லுடா எல்லாரும்
பின்பற்றி வருகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவள்ளாற்று படையை அவர் பாடின இந்த சந்தர்ப்பத்தையும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேனே, இந்த சந்தர்ப்பத்துல தான் முருகன் நக்கீரருக்கு காட்சி கொடுத்தார். பாட்டிலேயே இந்த கதையை சொல்லுவோம், கொஞ்சம் கவனமா கேட்கணும். நக்கீரர் ஒரு சமயம் கையிலை செல்ல பயணம் கொண்டார். போகும் வழியில் இயற்கையின் எழில் கண்கொள்ளா காட்சியாக அவர் மனதை கவர்ந்தது. ஒரு காக்கா குருவி கூட இல்லாத நிசப்தம் அவரை சுண்டி இழுக்க அங்கே ஒரு ஆலமரத்தை பார்த்ததும், ஆலமரம் இருப்பதாலும் அருகே குளம் இருப்பதாலும் சிவனே உன்னை நினைந்தேன். ஆலமரம் இருப்பதாலும் அருகே குளம் இருப்பதாலும் சிவனே உன்னை நினைந்தேன். ஞானமுடன் கூடிய சிவ பூஜை ஞானமுடன் கூடிய சிவ பூஜை ஆலமரம் இருப்பதாலும் அருகே குணம் இருப்பதாலும் சிவனே உன்னை நினைந்தேன் என்று குளத்தோரம் ஆலமரத்தடியில் தியானத்தில் அமர்ந்தார் நக்கீரர். அங்கே சாவ விமோச்சனம் தேடி ஒரு குதிரை முகம் படைத்த ராட்சச பூதம் ஒன்று நக்கீரரின் நிஷ்டையை கலைக்கும் வகையில் ஒரு சூழ்ச்சி செய்தது. என்ன சூழ்ச்சி? எதற்கு சூழ்ச்சி செய்யணும்? அதுவா, புஞ்சன்மத்து சாபம் அதற்கு. சிவனிஷ்டை கலைந்த சிவபக்தர்கள் 1000 பேரை ஒன்றாக சேர்த்து விழுங்கினால் அதற்கு விமோசனம் கிடைக்குமா? அடப்பாவமே, அது என்ன சாபமோ? சூழ்ச்சி செஞ்சு சிவபூஜையை கலைக்கிறதும் ஒரு பாவம். இந்த பூதத்துக்கு தெரியல போல இருக்கு. பூதத்தோட சூழ்ச்சியை சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்களே, மேல சொல்ல சூழ்ச்சியா? பாட்டு பாவம். காற்று அங்கு ஓங்கி ஓங்கி வேகமாக வீச ஆலங்கிளை அங்கும் இங்கும் வேகமாக ஆட ஆலிலை ஒன்று பறந்து கீழே விழ விழுந்தையின் ஒரு பாதி மண்ணிலும் மறுபாதி நீளும் மண்ணிலும் நீளும் தத்தளிக்க இலையும் மண்ணிலும் நீளும் நீண்ட ஒரு பாதி மீனாக மாற மண்ணில் விழுந்த மறுபாதி பறவையாக மாற. பலே பலே ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் அப்பவே இருந்துட்டு போல இருக்கு. மண்ணில விழுந்த பாதி இல்லை பறவையாகவும், தண்ணியில விழுந்த பாதி இல்லை மீனாகவும் மாறிடுச்சு. அப்புறம் நீந்தும் மீனை பறக்கும் பறவை கொத்தியிருக்க மீன் துள்ளியது, மீன் துள்ளியது. கொத்தியிருக்கும் போது மீன் துள்ளி குதித்து நீந்தியது, மீன் நீந்தியது. ஒன்றோடொன்று அரவணைத்து ஒன்றோடொன்று அரவணைத்து அமைதியை குலைத்தது. நக்கீரரின் ஆழ்வழுத்தை பூதத்தின் சூழ்ச்சியால் அலைந்தது. ஆமா, பூதத்தின் சூழ்ச்சியால் அலைந்தது. ஆனா சிவனிஷ்டை கலைஞ்சதும் அங்க என்னாச்சு? சூழ்ச்சி செய்த பூதம் நக்கீரர் முன் தோன்றி ஏளனமாய் கெட்டளித்து, சிவ பூஜை கலைஞர் மனிதனே உன்னோடு சேர்ந்து ஓராயிரம் எல்லோரும்
என்று குஷியாக பாடிக்கொண்டே அவரை கையால் இழுத்து குகையில் ஏற்கனவே இருக்கும் மற்ற சிவனடியார்களுடன் தள்ளிவிட்டு விருந்துக்கு தயாராகும் வகையில் அதே குளத்தில் குளிக்கச் சென்றது. பூதம் கிளம்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிவபூஜையை கலைக்க பூதம் கிளம்பினதை இப்பதான் கேள்விப்படுறேன். இதே போல பூதத்தின் சூழ்ச்சியால் குகையில் அடைப்பட்டிருந்த மற்ற 999 சிவனடியார்களும் நக்கீரரை பார்த்து சோகமுடன் ஏனகப்பட்டாய் நக்கீரா, ஏனகப்பட்டாயோ, ஏனகப்பட்டாய் நக்கீரா, ஏனகப்பட்டாயோ. ஒரே வாயில் விழுந்ததை நீ பூதம் ஒன்று காத்திருக்க இங்கு வந்து ஏனகப்பட்டாய் சாமி புலவா. ஒரே வாயில் விழுந்ததை நீ பூதம் ஒன்று காத்திருக்க இங்கு வந்து ஏனகப்பட்டாய் தமிழ் புலவா. என மனம் நொந்து நாம எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூண்டோட பூதம் வாய்க்குள்ள ஸ்வாஹா என்று கலங்கி நிற்க நக்கீரரோ அமைதியுடன் அனைவரையும் பார்த்து, நண்பர்களே கவலை வேண்டாம், சர்வ காரண மூர்த்தியாகிய முருகன் இருக்க நெஞ்சில் சஞ்சலம் எதற்கு? ஆறுமுகன் அழியார் இணைஞ்சல் களைபவன் நம் தமிழ் கடவுள், அவனை கைதொழுவ பரவி பாலுற வணங்குவோம் வாரி என்று அமைதிப்படுத்தும் வகையில் சிவனாரின் மகன் தன் கை வேலை தினம் சேவி காத்திடும் துன்பலை கவலையை விடுவீர் இந்த வேளை கைப்பி கொள்விடுவோம் தந்த வேளை. சிவனாரின் மகன் தன்னை தொழுவோம் வாரி, நாடு பழங்கொள்வனை தொழுவோம் வாரி, செந்தில்நாதனை தொழுவோம் வாரியே, பல்லுபவதனை தொழுவோம் வாரி. என்று தமிழ் புலவனாம் நக்கீரர் தமிழ் கடவுளாம் முருகனிடம் 999 சிவனடியார்களையும் வழிபடுத்தி செல்கிறார். பல நாட்களாக குகையிலேயே அடைப்பட்டிருந்ததனால் மனம் துவண்டு போய்ப்பார்கள் இல்லையா அந்த சிவனடியார்கள். அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில உலகம் புகப்பவளையே சிறிகர் பல புகழ் ஞாயிறு கடல் கண்டார் ஓவர இமைக்கும் தேன் விளங்கவிரொளி உருளத்தாகிய மதனுடை என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாட ஆரம்பிச்சார். கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் குரலே. ஓ சொல்றனே, அதாவது நீல கடல் மேல் உதயமாகும் சிவந்த சூரியன் புற இருளை நீக்கி உலக மக்களுக்கெல்லாம் பாகுபாடின்றி பயன் தருகிறான் அல்லவா? அதுபோல நீண்ட தூரத்திற்கு எட்டும் அகன்று விரிந்த ஒளியாக முருகன் வருவான். எப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா, மைக் செட் இருக்கா? கடல் நிறத்தில் இருக்கும் மயில் தோகையை விரிச்சு ஆடும்போது ஓம் எனும் வடிவத்துல இருக்கும். அதன் மேல் அமர்ந்து வருவான். இந்த காட்சி அப்படியே மனதுக்குள்ள வச்சு கண்ணை மூடி ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய அகயிருளை நீக்கி ஞானத்தை பெறச் செய்வான் முருகன் என்னும் பொருளில் பாடினார். அப்புறம் இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு இருக்கு. எனக்கு மைக் ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. எப்போ இருக்கா?
சரி ஓகே சின்ன ரெக்வெஸ்ட், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவங்களோட மைக் டெலிவரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் நாய்ஸ் அதிகமாக வர வர நாங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்போது உங்களுக்கு அவங்களோட டெலிவரி பெட்டராக இருக்காது, எஸ்பெஷலி ஃபார் த லாஸ்ட் ரோஸ். ஸோ கொஞ்சம் ஐ நோ யூ டூ பெட்டர். I'll go back to the previous one. இந்த பாட்டு திருமுருகாற்றுப்படையோட முதல் பாடலோட அர்த்தம் மட்டும் சொல். நீலக்கடல் மேல் உதயமாகும் சிவந்த சூரியன் உலக மக்களுக்கெல்லாம் பாகுபாடின்றி பலன் தருகிறான் இல்லையா? அது போல நீண்ட தூரத்திற்கு எட்டும் ஒளியாக அகன்று விரிந்த ஒளியாக முருகன் வருவான். எப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா, நீலத்தில் இருக்கும் மயில் தோகையை விரிச்சு ஆடும் பொழுது அது ஓம் எனும் வடிவத்தில் இருக்கும். அதன் மேல் அமர்ந்து வருவான் முருகன். இந்த காட்சியில அப்படியே படமா மனசுல வச்சு கண்ணை மூடி ஓம் எனும் பிரணவத்தை சொல்ல சொல்ல நம் அகையிருளை அகற்றி ஞான ஒளியினை பெறச் செய்வான் முருகன் என்னும் பொருளில திருமுருகாற்றுப்படை பாடுகிறார். இன்னொரு சிறப்பு இந்த பாட்டுல என்னன்னா, உலகம் உவப்ப என்று தொடங்குகிறார் இந்த பாட்டை. இந்தியர்கள் மட்டும் அல்லது இந்துக்கள் மட்டும் மகிழ என்று சொல்லாமல் உலகில் உள்ள அத்துணை மக்களும் மகிழ வேண்டும் என்று பிறர் நலம் கருதி தன்னலம் கருதாமல் பரந்த மனப்பான்மையில் பேசியிருக்கும் நம்முடைய தமிழ் புலவர் நக்கீரரின் பண்பை இங்கு நாம பாராட்டத்தான் வேணும். திருமுருகாற்றுப்படையை 6 பகுதிகளாக பிரித்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவேரகம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 படை வீடுகளையும் சிறப்பித்துள்ளார் நக்கீரர். இறுதியில முருகனை அடைந்தால் அவன் அருளை பெறலாம் என்று கூறி திருமுருகாற்றுப்படையை பாடி முடிக்கும் பொழுது என்னாச்சு? பூதம் குளிச்சு முடிச்சு விரும்புல வந்துச்சா? 1000 சிறுவனடியார்களையும் சேர்ந்து பாட பாட அவர்கள் கண் முன்னே முருகன் வேருடன் தோன்றி பூதத்தை வீழ்த்தி குகையில் இருந்து அவர்களை மீட்டதாக குறிப்பு. நக்கீரர் தாமுருக நன்முருகாற்றுப்படையை தற்போல நாடோறும் சாற்றினார். அதாவது தற்காப்பிற்காக திருமுருகாற்றுப்படையை தினமும் படித்தால் முக்கோல மாமுருகன் வந்து அவர்கள் கண்முன் முருகன் தோன்றி முக்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தொழி நினைத்ததெல்லாம் தருவார். என்ற நம்பிக்கை இன்றளவும் உண்டு. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட முகனே ஆமா அடியவர்க்கு தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட குருபரனே ஆமா குகையிலிருந்து மீட்டர் படையை பாட என்ற சந்தர்ப்பம் இப்ப நல்லா புரிஞ்சுது. தமிழ் மொழியை பழித்து பேசிய குயக்கொண்டானின் உயிரை எடுத்தும் கொடுத்தும் அறிவை புகட்டியும் மன்னித்தும் மரண ஆபத்தில் இருந்து சிவனடியார்களை ஆற்றுப்படுத்தி முருகனை காண வழிவகுத்த தமிழ் புலவர் நக்கீரர். அது சரி, நக்கீரர் புயக்கொண்டானின் ஆணவத்தை அடக்க பாடிய பாடல்கள் கிடைப்பதற்கு பெரிய அரியதாச்சே. நீங்க எப்படி
கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா குழலி? சொல்றேன். திருமுருக கிருபானந்த வாரியாரை குருவாக கொண்ட என்னுடைய தாயார் திருமகள் பிரகாசம் சொல்ல சொல்ல நான் குறிப்பெடுத்து கொண்டேன். அவங்க ஞாபக சக்திக்கு ரெட்டிப்பு நன்றி. ஷீ இஸ் 92 now. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு அருணகிரிநாதர் தானே குரு? சரியா சொன்னீங்க. தமிழ் கடவுள் முருகன் அருணகிரிநாதர் வாழ்க்கையிலையும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணியிருக்கார். அவரை திருப்புகழ் பாட வச்சதும் கந்தனின் திருவிளையாடல் தானே? ஆமா, இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க. அருணகிரிநாதனே அண்ணாமலை வாசனே திருப்புகழால் உயர்ந்தவனே அருணகிரிநாதா. பக்து மனம் கவர்ந்தவனே குருவாக உயர்ந்தவனே முருகனுடன் கலந்தவனே அருணகிரிநாதா. கவர்ந்தவனே குருவாக உயர்ந்தவனே முருகனுடன் கலந்தவனே அருணகிரிநாதா. ஓம் என்னும் மந்திரத்தை வேர்கொண்டு உண்ணாவில் எழுதித்தான் செங்கோடன் திருச்செங்கோடன் திருச்செங்கோடன் வாசிவனே நீ முடித்தாய் முத்தைகள் வாசி செங்குனித பாடுகிறாய் அவன் திருப்புகழை அருணகிரிநாதனே அண்ணாமலை வாசனே திருப்புகழால் உயர்ந்தவனே அருணகிரிநாதா. அருள்தேவி தவமிருப்போர் பல கோடி அதில் முனை நாடி அரவணைத்தால் மலையாடி பழனி மலையாடி. அருணகிரிநாதனே குருவே உன்னை இசையால் தாங்கியவன் முருகனே அன்றோ அருணகிரிநாதனே அண்ணாமலை வாசனே திருப்புகழால் உயர்ந்தவனே அருணகிரிநாதா. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே? வாஸ்தவம்தான். ஆனா அவர்தான் கந்தரந்தாதி பாடினாருன்னு பலருக்கும் தெரியாது இல்லையா? கந்தரந்தாதி பிறந்ததும் ஒரு சுவாரஸ்யமான கதை. சந்தனத்தோம் என்று சொல்லியே வீணில் பாட கந்தருள் வசன் புகழே கந்தரந்தாதி பிறந்த கதை சொல்ல வம்சை வழங்கும் கிறிஸ்துவே. சந்த கவிகளால முருகனை போற்றி பல பதிகங்களை பாடி பெயர் பெற்ற அருணகிரிநாதருக்கு ஒரு சிறப்பு பட்டம் உண்டு தெரியுமா? தெரியாதே, அது என்ன சிறப்பு பட்டம்? கருணைக்கு அருணகிரி என்னும் பட்டம் தான். ஆமா, அதுக்கும் கந்தரந்தாதி பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே, ஏன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கி சொல்றீங்களா? பேஷா சொல்லலாமே. நாயக்கர் மஹால்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில இருக்கேன் அதானே? அதேதான். அதை கட்டிய விஜயவர்மன் காலத்துல தமிழ் புலவர் பலர் வாழ்ந்து வந்தனர். அதுல திருத்தோணியப்பர்னு ஒரு புலவர். இந்த திருத்தோணியப்பர் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு. என்ன உண்மை? குட்டுவதற்கோ பிள்ளை பாண்டிய நீங்கில்லை, குறிப்பியளவா காதை குடைந்து தோண்டி எட்டின மட்டும் அறுப்பதற்கோ வில்லி இல்லைன்னு பாடினார். இந்த பாட்டில் ஒளிந்திருக்கும் உண்மையை கொஞ்சம் அலசி பார்க்கலாமா? சங்க காலத்தில் புலவர்களின் புலமையை சோதிப்பதில் அரசர்கள் பெரும் பங்கேற்றார்கள். அப்படியா? அந்த வகையில தென்காசி அரசன் ஒருவன் புலவர்களிடம் ஏதும் குறை இருந்தால்
அவர்களை பிள்ளைத்தனமாக குத்தி திருத்துவாராம். அவருக்கு தான் பிள்ளை பாண்டியன் என்னும் காரண பெயர் உண்டு. ஓஹோ, பிரணவத்தின் பொருள் சொல்லாத பிரம்மன் கூட நம்ம கந்தன் கிட்ட குட்டு வாங்கின மாதிரின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, தப்பை தலையில குட்டி கேட்கும் முருகன் வழி தனி வழி. ஆமா, அந்த கதையில காதலுக்கும் வில்லி யாரு? வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூரா பால்கோவாவுக்கு கூட பேர் போன இடமாச்சே, நல்ல தெரியுமே. நான் சொல்றது 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவர் ஒரு சிறந்த தமிழ் வித்வான். ஆண்டாள் நாச்சியார் மாதிரி அவரும் வில்லிபுத்தூரை சேர்ந்தவர். வில்லிபுத்தூர் ஆழ்வார் தன்னை மிஞ்சிய தமிழறிவு யாருக்கும் இல்லை என்று பெருமிதம் படைத்தார். தலைகர்வம்னு சொல்லுங்க. அப்படி யாராவது மிஞ்சி அறிவு படைத்ததாக சொன்னா கவிதை போட்டிக்கு வர வேண்டும் என்று சவால் விடுவாரா? கவிதை போட்டியில தோத்து போக வச்சு அவர் காத, அதாவது துடுப்பி வச்சு காத ஒட்ட அறுத்துருவாரா? அடராமா, இது என்ன அநியாயம்? இப்படி பல போலி புலவர்களை அவர் நடுங்க வச்சாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த போலி புலவர்களுக்கு ஒவ்வொரு ஊரா போய் புலவர் என்று சொன்னவர்களை எல்லோரும் மாதிரி எடுத்தாரு, வம்புக்கு வற்புறுத்தி அழைச்சாரு. அப்புறம் என்ன, அருணகிரி புகழ் அறிந்து திருவண்ணாமலைக்கும் வந்தார். திருப்புகழையும் குறை சொன்னார். அருணகிரிக்கு கோபம் வந்து சாக விட்டாரா? இருக்காது இருக்காது, கருணைக்கு அருணகிரி என்று பெயர் வாங்கினவராச்சே அவர். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டி அந்த பகுதி மன்னன் பிரபுடதேவன் என்ன வெளியே சிற வச்சானா? பிரபுடதேவன் ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு பண்ணான். அருணகிரியும் வில்லிபுத்தூருடன் போட்டிக்கு தயாரானார். நிபந்தனை போடும் வில்லிக்கு வில்லனாக நம்ம அருணகிரிநாதர் வந்தாருன்னு சொல்லலாமா? வில்லிக்கு வில்லன் அருணகிரி. ஆமா ஆமா, வில்லிக்கு வில்லன் அருணகிரி. அறிவிலும் ஆண்டவன் அருளிலும் மிஞ்சிய அருணகிரியும் ஒரு நிபந்தனை விதித்தார். ஆமா, அது என்ன நிபந்தனை? தன் கையிலும் துரட்டியை கொடுக்க வேண்டும். வில்லி தோற்றால் அவர் காதும் அறுபடும் என்று எச்சரித்தார். சரியான போட்டி. அருணகிரி பாட்டுக்கு பொருள் சொல்ல வில்லி ஒப்புக்கொண்டாரா? வேற வழி, முருகன் அருள் பெற்ற அருணகிரி வில்லியின் செருக்கை அடக்க நினைத்து தான் பாடும் பாடலுக்கு உரை சொல்ல வேண்டும் என்று விவாதத்திற்கு அழைத்து பாடியதே கந்தரந்தாதி. ஓஹோ, இதுதான் கந்தரந்தாதி பிறந்த கதையா? அந்தாதி என்றால் முடிவே முதல், அதாவது ஒரு பாட்டின் கடைசி வார்த்தையே அடுத்த பாட்டின் ஆரம்பமாகும். மொத்தம் 100 பாட்டுக்களை உடைய இந்த கந்தரந்தாதிக்கு மற்றும் ஒரு சிறப்புண்டு. என்ன சிறப்பு? என்னன்னா, ஒவ்வொரு பாட்டும் 7 எழுத்துக்களால தொடங்கும். அது என்ன 7 எழுத்துன்னா, சி, சி, செ, சே, அல்லது தி, தி, தே, தே. அது மட்டும் இல்ல, செய்யுளின் 4 வரிகளுமே ஒரே வார்த்தையில தான் தொடங்கும். அற்புதம். அருணகிரியின் ஒவ்வொரு பாட்டுக்கும் பட் பட் என்று பதில் சொல்லி வந்தார் வில்லிபுத்தூரார். சிறந்த தமிழ் வித்வான் இல்லையா பின்ன? இப்படி 53 பாடல்கள் வரை பாடி முடித்தார் அருணகிரி. கிரிக்கெட் பாஷையில சொல்லணும்னா வில்லிபுத்தூரா 53 நாட் அவுட்னு சொல்லுங்க. அதே கிரிக்கெட் பாஷையில செய்யுள் வீச்சுக்கு பலமா பொருளடி கொடுத்து வந்த வில்லிக்கு அருணகிரி 54வது பாடல சும்மா சுழல் பந்து மாதிரி எடுத்து வீசினாரே பார்க்கணும்.
புலவர்கள் பாஷையில நீரோட்டன யமக சொல்லணியை சேர்ந்தது இந்த பாட்டு. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். உதடே ஒட்டாமல் பாடப்படுவது இதன் சிறப்பு. மீண்டும் ஒரு முறை பாடுங்களா வரலட்சுமி? எல்லாரும் பாடணும். இந்த செய்யுளை கேட்டு விழி பிதுங்கிய வில்லிபுத்தூராரோ சமாளித்துக் கொண்டு, இது பொருளற்ற பிதற்றல், இதற்கு பொருள் இருந்தால் நீரே சொல்லும் என்று அருணகிரிநாதரை மடக்கி பேசினார். என்ன பண்ணார்? அவர் கண்களை இருக்க மூடிக்கொண்டு, செங்கேளடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே தோளும் பதுமமலர் பொங்கே கரளம் சொருகும் செங்கோடை குமரன் என அங்கே எண்ணும் வந்து எதிர் நிற்பனே செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே எண்ணும் வந்து எதிர் நிற்பனே. இப்படி முருகனிடம் அசையாத நம்பிக்கை வைத்திருந்த அருணகிரி குமரா என்று பெயர் சொல்லி அழைக்க ஒரு பாலகன் அவர் முன்னே வந்தான். வந்தது மட்டுமல்ல, வில்லிபுத்தூராரை பார்த்து, புலவரே, இது கூட தெரியவில்லையா உமக்கு? இதோ கேளும் இந்த பாட்டின் பொருளன்னு மடமடன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அடடா, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். என்னும் தாள வசைகளை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தும் உன் தந்தையாகிய சிவபெருமானும் மறைக்கிறவோனான பிரம்மனும் தயிர் இனிப்பாக இருக்கின்றதே என்று சொல்லி தூண்டு தத்தி புள்ளிகள் மிக்க முதுகையுடைய ஆதிசேஷனையும் திருப்பார் கடலையும் படுக்கையாக கொண்ட திருமால் ஆக சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் வணங்குகின்ற மூலப்பொருளே தந்தங்களை உடைய யானை ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தெய்வானையின் உதித்து அகத்தோ ஜனன மரணத்திற்கு ஏற்ப எலும்பு தோல் உட்பட்ட சப்த தாதுக்கள் நிறைந்த இதே துதை கொல்லாத இந்த உடம்பை தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை தீ தொத்ததே உன்னுடைய திருவடிக்கே அடிமையாக்க வேண்டும். ஆஹா, அற்புதம். அருணகிரி சொல்லி வைக்கிறது ஒன்றே போதும். அப்புறம் பாட்டிற்கு ஒரு சிறுவனே பதில் சொல்ல வில்லிபுத்தூரார் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். வில்லி கோல்டுன்னு சொல்லல, உழவர்களோட காதை அறுத்த வில்லி இப்போ காது இருந்த வில்லி அதானே. கருணை உள்ளம் கொண்ட அருணகிரியோ அவரது காதை அறுக்காமல் விட்டு அவரிடம் இருந்த
மாதிரின்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னு கேளுங்க. வில்லிபுத்தூராரோட காருக்கு பதிலாக மகாபாரதத்தை தமிழில் வடிவமைத்து கொடுக்கும்படி அவரிடம் கட்டளையிட்டார். அவரும் கட்டளைக்கு இணங்கி தமிழில் பாரதம் இயக்கினாரா? ஆமா. வியாச மகாபாரதத்தின் 18 பருவங்களுள் 10 பருவங்களை தமிழில் மொழிபெயர்த்து இயற்றியருளி மனிதர்களின் சாதாரண பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டாரா? சரியா சொன்னீங்க. இன்று வரை வில்லி பாரதம் அவர் தம் புகழை பரப்புகிறது என்றால் அதற்கு அருணகிரியின் கருணை தான் முக்கிய காரணம். ஆனா வில்லிபுத்தூராருக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே புலப்படல. அது என்ன கேள்வி? கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? சிறுவனின் வடிவிலே யார் வந்தது? கவிக்கு பொருள் கூற யார் வந்தது? அருணகிரி குரலுக்கு யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? உங்கள யாருக்காவது புலப்படுதா? நீங்க என்ன சொல்றீங்க? கலியுக வரதன் கண் கண்ட தெய்வம் நம் பழனி முருகனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஆமா. தமிழ் வளர்த்த கந்தன் தானே. கருணை குணத்துக்கும் கந்தரண்டாதி பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னது இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம்? நல்லா புரிஞ்சுது. மூலபத்மனுடன் ஓடினாலும் சூரனையும் பத்மனையும் மன்னித்து சேவலாகவும் மயிலாகவும் தன்னுடனே வைத்துக் கொண்ட முருகனை மாதிரியை தங்கமான படைத்த புலவர் நக்கீரர் மற்றும் அருணகிரிநாதர் கண்முன்னே தோன்றி அவர்கள் மூலம் தமிழ் வளர்த்த கந்தனுக்கு அரோகரா. குருவான குகன் மனசு தங்கம் சூரபத்மனை வென்றுவிட்ட தெய்வம் நமக்கு பந்தமான குகன் மனசு தங்கம் சூரபத்மனை வென்றுவிட்ட தெய்வம் சூரனை மயிலாக்கி பத்மனை கொடியாக்கி தந்தானே தானே தந்தானே தானே தேவானை பள்ளி மனாரா. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆறுதலை போற்றுவோம் எந்நாளுமே. வேண்டுவோம் எந்நாளுமே. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆறுதலை போற்றுவோம் எந்நாளுமே. வேண்டுவோம் எந்நாளுமே. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆறுதலை போற்றுவோம் எந்நாளுமே. வேண்டுவோம் எந்நாளுமே. இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் சொன்ன எங்களையும் ஆற்றுப்படுத்தி அருளுமாறு கண் கண்ட தெய்வமான கந்தனை கரம் கூப்பி வணங்கி வாழ்கிறே பல்லாண்டு காலம் நக்கீர கூடல் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் அருணகிரி கூடல் வாழியவே வளரவே பல்லாண்டு காலம் முருகன் நாளைய திருவடி வளரவே வாழியவே வளரவே வாழியவே பொறுமையுடன் தலையேற்ற சமயமெல்லாம் வாழி 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 வாழியவே. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. குமரனுக்கு அரோகரா. பாலனுக்கு அரோகரா. கம்பனுக்கு அரோகரா. வேலனுக்கு அரோகரா. செயின்ட் லூயிஸ் முருகன் ஆலயம் பல்லாயிரம் ஆண்டு காலம் தழைத்து ஓங்கிட வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.